வணக்கம் ஆனந்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புது கொத்தாம்பாடி பகுதியை சேர்ந்தவர் பழனியம்மாள். இவரை தொடர்பு கொண்ட நபர் தாலுகா அலுவலகத்திலிருந்து தாசில்தார் பேசுவதாகவும் அந்த பெண்ணின் பெயர் குடும்ப உறுப்பினர்கள் பெயரை கூறியுள்ளார். தொடர்ந்து கொரோனா போன்ற புதுவிதமான நோய் பரவி வருகிறது. இந்த நோய் தலைமுடி வழியாக பரவுவதால் வெளிநாடுகளில் மொட்டை அடித்துக் கொண்டு நோயிலிருந்து தப்பித்துள்ளனர். அவ்வாறு மொட்டை அடித்தால் நோய் தாக்கம் ஏற்படாது. மொட்டை அடிக்கும் நபர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது எனவும், பெண்கள் என்றால் தலா 15,000 ரூபாயும், பள்ளி கல்லூரி மாணவிகள் என்றால் தலா 45,000 ரூபாய் மற்றும் மடிக்கணினி, ஆண்கள் என்றால் தலா 6,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறியுள்ளார். புது கொத்தாம்பாடிக்கு 18 டோக்கன் மட்டுமே உள்ளதால் உங்களது உறவினர்களுக்கு கூட தகவல் தெரிவித்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். பணத்துடன் வருவதாகவும், நாங்கள் வருவதற்குள் மொட்டை அடித்து தயார் நிலையில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் பணம் வழங்குவார் என அந்த நபர் கூறியுள்ளார். அந்த நபரின் பேச்சை நம்பிய 20 பேர் மொட்டை அடிக்க தயாராகினர். இதில் காவேரி, ராமாயி, சித்ரா ஆகிய 3 பேர் மொட்டை அடித்த நிலையில் பணம் தருவதாக கூறிய நபரை தொடர்பு கொண்ட பொழுது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அதன் பின் தான் மொட்டை அடிக்க சொல்லி ஏமாற்றியுள்ளார் என்பது தெரிய வந்தது. மற்ற நபர்கள் மொட்டை அடிப்பதை தவிர்த்தனர். இது குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரித்து வருகின்றனர். மொட்டை அடித்தால் பணம் கிடைக்கும் என்று மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது போன்று தமிழக அரசு பெயரை கூறி புதுவிதமான முறையில் பெண்களை குறிவைத்து மோசடி செய்துள்ள கும்பலை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மொட்டை அடித்தால் பணம் கிடைக்கும் என்ற பரபரப்பு சம்பவத்தை நம்பி இந்த ஆத்தூர் ஊரக பகுதியில் பெண்கள் மொட்டை அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆனந்தி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நீங்க கண்டிப்பா நம்புங்க. நாங்க தவறு கிட்டே வந்துட்டோம், நீங்க மொட்டை அடிங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அடிச்சது. அவங்க வரவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு. கொரோனா வைரஸ் பரவுது, வெளிநாட்டில் பரவிச்சோம். அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம் நாங்கள் இதுலேயே வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி அடிச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுவும் பிற்பாடு சார் நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம். எத்தனை பேருங்க? 3 பேர் தான் மொட்டை அடிச்சுக்கிட்டோம். நீங்க கண்டிப்பா நம்புங்க.